फर्स्ट क्वेश्चन आंसर பார்த்துடலாம். इस पार्ट में இந்த லெசனில் कौन किससे बात कर रहा हैன்னு இருக்குது. ஸோ இந்த பாடம் எப்படி இருக்குது, யார் யார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. நேம் का पेड़ पाटकों से, நீம் ட்ரீ வந்து பாட்டுக்கோனா படிக்கிறவங்க, லெசனை படிக்கிறவங்க கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நீம் கஹாं கஹாं பாயா ஜாதா ஹே, ஸோ எங்கெல்லாம் நம்மளால் நீம் ட்ரீயை பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. ஷவுரக்கே ஷடக்கே கினாரே, சௌரக்கேனா நிழல் நிறைந்த இடங்களில், சடக் அப்படின்னா ரோடோட ரெண்டு சைட்லையும், தாரே கே சாமி வித்யாலய் மைதான் மே, ஸ்கூல் கிரவுண்ட்லலாம் வி கேன் see the neem tree. தாரும் கே சாம்னே அப்படின்னா அந்த சாலையோரங்களில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பார்ட்டில் நம்மளை ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் லிங்க் எழுத சொல்லியிருக்காங்க. பாய் ஜெண்டருக்கு புல்லிங்கனும் ஃபீமேல் ஜெண்டருக்கு ஸ்திரீலிங்கனும் நம்ம பேர் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே எழுதுனது எனக்கு கிளியராக தெரியல. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, எது ஸ்திரீலிங்க் எது புல்லிங்கன்னு. தேர்டு பார்ட்டில் வந்து மேல் ஜெண்டரும் கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் ஜெண்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துட்டு நமக்கு அங்கே வந்து அந்த சென்டென்ஸ்க்கு மேல் ஜெண்டர் போடணுமா ஃபீமேல் ஜெண்டர் போடணுமான்னு நம்ம போடணும். நான் ஒரு ஹிண்ட்டு சொல்லித்தரேன். அந்த சென்டென்ஸில் இருக்க வேர்பை பாருங்கள். டா ஆ சவுண்ட் இருக்கிற வேர்டோட முடிஞ்சதுன்னா அது மேல் ஜெண்டரை நம்ம சூஸ் பண்ணி ஆன்சராக போடணும். ஈ சவுண்டில் முடிஞ்சிருக்க வேர்டு இருந்ததுன்னா ஃபீமேல் ஜெண்டரை யூஸ் பண்ணி போடணும். இப்போ டேஷ் பகுத் தேஜ் தௌடான்னு கொடுத்துருக்காங்க. தௌடு தான் வேர்பு, தௌடா ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கா. ஸோ அப்போ நம்ம மேல் ஜெண்டர் போடணும். கோடா அப்படின்றது மேல் ஜெண்டர், அதான் ஆன்சர். இப்போ செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், டேஷ் தூது பீத்தி ஹே. ஸோ இங்கே வேர்ப் எது, பி, ட்ரிங்க்குன்னு அர்த்தம். டீ சவுண்டு வந்திருக்கா, அப்போ ஃபீமேல் ஜெண்டர். நம்மளும் ஆன்சரில் ஃபீமேல் ஜெண்டர் போடணும். ஆன்சர் பில்லி, ஈ சவுண்டில் முடிஞ்சதுன்னா அது ஃபீமேல் ஜெண்டர், ஞாபகம் வச்சுக்கோ. டேஷ் கப்படே தோ ரஹி ஹே, ரஹி வந்துருச்சா, அப்போ ஃபீமேல் ஜெண்டர். ஸோ டோபின் டேஷ் உட் கயா, சிடா, சிடானா பேர்டு, மேல் பேர்டு. டேஷ் ஹர் ரஹின்னு கொடுத்துருக்காங்களா, மாலின். டேஷ் ஜங்கிள் கா ராஜா ஹே, ஷேர், ஷேர் தான் பாய். இங்கே இந்த எக்ஸசைஸில் மேல் நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆப்போனண்ட் ஃபீமேல் வேர்ட் நம்ம எழுதணும். இப்போ ராஜா அப்படின்னா நம்ம ராணி அப்படி எழுதணும். பார்க்கலாமா? பூடா பூடியா, பூடானா வயசானவங்கன்னு அர்த்தம். சஹபாட் சஹபாடின், சஹபாட்னா கூட படிக்கிறவங்க, ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். நர் நாரி அப்படின்னு வரணும். நர்னா பாய், நாரினா கேர்ள். ஹிரணி ஹிரண், ஹிரணினா ஃபீமேல் மான், ஹிரன்னா டீர், மேல் டீர். குவலின் குவாலா அப்படின்னா பால் காரவங்க, பால் ஃபீமேல் தான் கொஷினாக கொடுத்துருக்காங்க. முர்கி முர்கா, முர்கினா கோழி, முர்கானா சேவல். ஸோ இங்கே நீச்சே லிக்கே வாக்கியோம் கா லிங்க் பதல்கர் ஃபிர் சே லிகியே. ஸோ கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸை நம்ம பார்க்கணுமா. லிங்க்னா ஜெண்டர்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். அங்கே மேல் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஃபீமேலாக மாற்றி எழுதணும். இப்போ ராஜா வராரு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ராணி வராங்க அப்படின்னு நம்ம ஆன்சரில் மாற்றி எழுதணுமா. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மே புஸ்தக் பட் ரஹா ஹே, ரஹான்னு வந்திருக்கு. எப்பயுமே மேல் ஜெண்டரில் இருக்கா ஃபீமேல் ஜெண்டரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வேர்பு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கணும். ஆ ஏ சவுண்டில் முடிஞ்ச வேர்டுனா மேல் ஜெண்டர், ஈல முடிஞ்சிருக்க வேர்டுனா ஃபீமேல் ஜெண்டர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ படு ரஹா ஆ சவுண்டில் தானே முடிஞ்சிருக்கு, இப்போ மேல் ஜெண்டராக இருக்குது, நம்ம ரஹீன்னு மாற்றி எழுதணும். மற்ற எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண வேண்டாம். செகண்ட் தாதிஜி ஆராம் கர் ரஹி ஹே, ரஹி சவுண்டில் கொடுத்துருக்கு, அப்போ ஃபீமேல் ஜெண்டரில் வந்திருக்கு. ஆன்சர் இப்போ எப்படி எழுதணும்னா தாதிஜி ஆராம், தாதி வராது தாதாஜி, தாத்தான்னு வரும். ஆராம் கர் ரஹே ஹே. ஏன் ரஹே போட்டிருக்கோம் அப்படின்னா பெரியவங்க ஆர் ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம ஏ சவுண்டு யூஸ் பண்ணுவோம், அதனால ரஹே. பாலிகா பலங்க் பர் சோ ரஹி ஹே, பாலிகா அப்படின்னா கேர்ள், அப்போ பாலக் அப்படின்னு எழுதணும். ஓகே, பலங்க் பர் சோ ரஹா ஹேன்னு மாற்றணும். தும் குர்சி பர் பைட்டே ஹே, பைட்டே ஏ சவுண்டு வந்தாலும் மேல் ஜெண்டரில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தும் குர்சி பர் பைட்டி ஹோ அப்படின்னு மாற்றணும். லடுக்கா கிரிக்கெட் கேல்தா ஹே,
ஆ சவுண்ட் வந்திருக்கு, அப்போ மேல் ஜெண்டரில் இருக்குது. இப்போ ஃபீமேல் ஜெண்டரில் மாற்ற போகிறோம், கேல்தி அப்படின்னு போடணும். லடுக்கா வந்து பாய், அப்போ நம்ம லடுக்கியும் பார்க்கணும். இந்த வேர்டையும் நம்ம கவனிச்சுக்கணும். வக்கு கார் சல்தா ஹே, சல்தாவை சல்தின்னு மாற்றிக்கும். இதெல்லாம் கிராமர் கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும். இதை கவனமாக பார்த்து இப்போ டெஸ்ட்டு எழுதிக்கோங்க. नीम लेसनोட चूस नीम का पेड़ कैसे प्रदेशों से पैदा होती है. பிரதேஷ் அப்படின்னா கண்ட்ரி. நீம் ட்ரீ எந்த கண்ட்ரீஸ்லலாம் விளையும் அப்படின்னு கேட்குறாங்க. கரம் ஹாட் கண்ட்ரியில் தான் வளரும். पक्षी नाम के किस बाघ को मजे से गाती है. ஸோ பேர்ட்ஸ் வந்து நீமோட எந்த பார்ட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடணும்னு கேட்குறாங்க. फूलना फ्रूट्स. नीम के पत्ते किस बीमारी से பச்சாती है. பச்சாத்தேனா காப்பாற்றுறது. நீம் லீவ்ஸ் வந்து எந்த நோயிலேருந்து, சேஷக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மால் பாக்ஸ். नीम की छाल और गोंद से, छालना पट्टा, गोंदना पसை, क्या बनाया जाता है, என்ன செய்கிறாங்க. தவாயாங்னா மெடிசன்ஸ்.